வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஒரு நாள் காட்டுல மீனு கீக்கிங்கிற ரெண்டு நண்பர்கள் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ மீனு சொன்னா, கீக்கி, என்ன இந்த ரேணுவை அளவே காணும்? அவளும் தானே விளையாடுறதுக்கு வரேன்னு சொன்னா, நம்ம மட்டும் வந்திருக்கோம், அவளை அளவே காணோம். எப்பவும் இப்படித்தான் லேட் பண்ணிட்டே இருக்கா. ஆமா மீனு, கொஞ்ச நாளாவே அவளோட நடவடிக்கையே சரியில்லை. எப்போ பார்த்தாலும் லேட்டாக தான் வர்றா, ஆனால் சீக்கிரம் போயிடுறா. ஒவ்வொரு நாள் வரவே மாட்டேங்கிறா, எதுவுமே நம்ம கிட்ட சொல்ல மாட்டேங்கிறா. ஏன்னா இந்த ரேணு இப்படி பண்ணுறானே தெரியல. விளையாடுறதுக்கு மட்டும் இல்லை கீக்கி, ஸ்கூலுக்கு இப்படித்தான் அடிக்கடி லீவு போட்டுடுறா. நல்லாவே படிக்க மாட்டேங்கிறா. எல்லா மிஸ்ஸஸ் சாருகிட்டையும் திட்டு தான் வாங்குறா. என்னாச்சுன்னே தெரியல அவளுக்கு. இன்னைக்கு அவள் வரட்டும், கேட்கலாம். நானும் தான் அதை நோட் பண்ணேன் மீனு, அவகிட்ட கேட்கணும்னு இருந்தேன். இன்னைக்கு வரட்டும், நான் கேட்குறேன். கீக்கி, உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு இருந்தேன், மறந்தே போயிட்டேன் பாரு. இப்போதான் ஞாபகம் வருது. என்கிட்ட கோல்டன் கலர்ல ஒரு செயின் இருந்துச்சுல்ல, அது நேற்று சாயந்தரத்துல இருந்து காணும். அம்மா கிட்ட கூட நான் சொல்லல. அம்மா கிட்ட சொன்னா அடிதான் விழுகும். ஒரு பொருளை கூட பத்திரமா வச்சுக்க மாட்டேயான்னு. என்ன பண்றதுன்னே தெரியல. அதை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும். மீனு, நேத்து இருந்து உன்னோட செயினை காணோமா? நேத்து நானும் ரேணும் உன்னோட வீட்டுக்கு வரும்போது என்ன நடந்துச்சுன்னா, நீயும் அம்மாவும் உள்ள கிச்சனுக்கு போயிட்டப்போ நானும் ரேணுவும் தான் இருந்தோம். அப்போ ரேணு உன்னோட செயின் கிட்ட போய் அதையவே பார்த்துட்டு இருந்தா. நான் கூட எதுக்கு அவ அதையவே பார்த்துட்டு இருக்கிறா, அவளுக்கு அது பிடிச்சிருக்கு போல அப்படின்னு நினைச்சேன். ஒருவேளை அவ தான் அங்கிருந்து திருடி இருப்பாளோ? அப்படியா கீக்கி? ரேணு பார்த்துட்டு இருந்தாளா? ஒருவேளை அவ கேன எடுத்திருப்பாளோ? ஆனா அவளுக்கு திருடுறதுங்கிறது பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தா. இன்னைக்கு அவ வரட்டும், எதுக்கும் கேட்டு பார்க்கலாம். ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போதே ரேணு அங்க வந்தா. மீனு, கீக்கி, விளையாடலாமா? விளையாண்டு நான் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். ஏன் ரேணு லேட்டு? எப்ப பார்த்தாலும் விளையாடுறதுக்கு லேட்டா தான் வர்ற, ஆனா சீக்கிரமா போயிடுற. ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற இப்போ? அது மட்டும் இல்லாம ஸ்கூலுக்கும் லேட்டா தான் வர்ற, ஒவ்வொரு நாள் வரவே மாட்டேங்கிற. இப்பவெல்லாம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் கூட ஆகிடுற. ஏன், என்னாச்சு? ஏதாவதுன்னா எங்ககிட்ட சொல்லு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை கீக்கி, அம்மா வீட்டில் தனியாக இருப்பாங்கல்ல, அதனாலதான் நான் சீக்கிரமா போயிடுறேன். அம்மா கூட நானும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அவ்வளோதான். அதை விட ரேணு, என்னோட கோல்டன் கலர் செயினை நீ தான் திருடுனியா? நீ தான் கடைசியா அதை பார்த்துட்டு இருந்தியாமா? நேத்து இருந்து அதை காணோம். நீ கேன திருடுனியா? என்ன மீனு, திருடுனியானுலாம் என்ன கேட்குற? என்னோட ஃப்ரெண்டா இருந்துட்டு நீ ஏன் என்ன இப்படி கேட்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த செயின் என்கிட்ட தான் இருக்கு, ஆனா நான் திருடல. என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன், நீங்க கேளுங்க. என்னோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு முடியல. அப்பாவும் இல்லாததுனால என்னால என்ன பண்ணி பாத்துக்கிறதுனே தெரியல. அப்பதான் உன்னோட செயின் இருக்கிறத நான் பார்த்தேன். அப்போ உன்னோட அம்மா கிட்ட என்னோட அம்மா உடம்பு சரியில்லாம இருக்கிறதையும் அவங்கள பாத்துக்கிறதுக்கு என்கிட்ட காசு இல்லைங்கிறதையும் எடுத்து சொன்னேன். எடுத்து சொல்லிட்டு அப்படியே உன்னோட செயினை அடமானம் வைக்கிறதுக்கு கொடுங்க, அடமானத்திலிருந்து சீக்கிரம் மீட்டு தரேன்னு கேட்டேன். என்னோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்ட உன்னோட அம்மா எனக்காக அதை கொடுத்தாங்க. நான் திருடவெல்லாம் இல்லை மீனு, உன்கிட்ட கேட்க எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. அதுவும் உன்கிட்ட கேட்டு வாங்குறது அது கரெக்டா இருக்காது. அம்மா கிட்ட கேட்டு வாங்கினா அது கரெக்டா இருக்கும் தான் நான் அவங்க கிட்ட கேட்டு வாங்கினேன். சாரி ரேணு, உன்னை நான் ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன். திருடிட்டேன்னெல்லாம் சொல்லி உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன், அதுக்காக சாரி. ஆமா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிறது ஏன் எங்க கிட்ட சொல்லல? அதை நினைச்சு நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அதுவும் இல்லாம இப்போ எக்ஸாம் வேற வருது, அது உங்களையே அஃபெக்ட் பண்ணிருமோன்னு பயந்துட்டு தான் நான் சொல்லல. என்ன மீனும் நீ இப்படி சொல்ற? அவங்க எங்களுக்கும் தானே அம்மா, அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நாங்களும் தானே வந்து பார்த்துக்குவோம். இனிமேல் ஸ்கூல் முடிஞ்சதுமே நானும் மீனுவும் உன்னோட வீட்டுக்கு வந்துடுறோம்.
கொஞ்ச நேரம் அம்மா கூட இருந்துட்டு அவங்க கூடயே உட்காந்து படிக்கலாம். நம்ம எல்லாம் சேர்ந்து படிக்கலாம். அப்போ நீயும் ஃபெயில் ஆக மாட்ட, அதே சமயம் அம்மாவையும் பார்த்துக்கிட்ட மாதிரி ஆச்சல்ல. அப்புறம் 6 மணிக்கு மேல நாங்க எங்க வீட்டுக்கு போய்க்கிறோம். நைட்டு ஃபுல்லா நீ அம்மாவை பார்த்துக்கோ. வேணாம் கீகி மீனு, நீங்க 2 பேரும் ஏன் கஷ்டப்படுறீங்க? நான் பார்த்துக்குவேன். எனக்கு அது கஷ்டமாவெல்லாம் இல்ல. அம்மாக்கு இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. ரேணு, அம்மாவை பார்த்துக்கிறது எங்களுக்கு கஷ்டமா இருக்காது. ஆனா நீ தனியா அவங்கள பார்த்துட்டு எக்ஸாம்ல எல்லாம் ஃபெயில் ஆயிட்டு ஸ்கூலுக்கும் லேட் ஆயிட்டு லீவெல்லாம் போட்டுட்டு இருக்கிற பாரு, அதை பார்த்தாதான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவ்வளோ நாள் இதெல்லாம் தெரியாம உன்னை தப்பா நினைச்சிட்டோன்னு நினைச்சாலே ரொம்ப வருத்தமா இருக்கு. ரேணு, செயினை காணோன்னா என்னோட அம்மா என்னை ரொம்ப அடிப்பாங்க. அதனாலதான் அந்த பயத்துல உங்ககிட்ட திருடிட்டியான்னு கேட்டேன். அதுக்காக ரொம்ப ரொம்ப சாரி, என்னை மன்னிச்சிடு ரேணு. புரியுது மீனு, ஆனா அதுக்காக உன் மேல நான் கோவமெல்லாம் படல. நீ அதை நினைச்சு ஃபீல் பண்ணாத. ரேணு, நானும் கீக்கியும் இப்பவே உன்னோட அம்மாவை பார்க்கறக்காக வரோம். இங்கிருந்து கிளம்பி பழங்களெல்லாம் வாங்கிட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாமா? வேணாம், நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க? இன்னொரு டைம் இப்படி பேசினேன்னு வச்சுக்க ரேணு, உன்னை அடிச்சே போடுவேன். வா அம்மா போய் முதல்ல பார்க்கலாம். அம்மா, உங்களை பார்க்கறதுக்காக மீனுவும் கீக்கியும் வந்திருக்காங்க. மீனு, கீக்கி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அம்மா, நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம். உங்களுக்கு என்னாச்சு? உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இப்போதான் சொன்னாரேனு. அதுவும் பல பிரச்சனைக்கு அப்புறம். எல்லாத்தையும் அவளே பார்க்கணும்னு நினைக்கிறா. ஃப்ரெண்ட்ஸ்னு நாங்க ஒருத்தங்க இருந்தும் என்ன பிரயோஜனம்மா? எங்க கிட்ட ஒண்ணுமே ஷேர் பண்ணிக்க மாட்டேங்கிறா. எனக்கு கேன்சர் வந்துருச்சுன்னு சொல்றாங்கம்மா. ரேணு தான் எல்லாத்தையும் கூட இருந்து பார்த்துக்கிட்டா. ஹாஸ்பிட்டலுக்கு கூட ரொம்ப செலவாச்சு. பாவம், அதுக்கு கூட காசு இல்லாம அவ என்ன பண்ணனான்னு தெரியல. ஆனா எப்படியோ எல்லாத்தையும் சமாளிச்சுட்டா. உங்ககிட்ட சொல்லி உங்களை கஷ்டப்படுத்த வேணாம் தாமா அவ நினைக்கிறா. அம்மா, அவ எங்க கிட்ட சொன்னா அது எங்களுக்கு கஷ்டமாவெல்லாம் இல்லம்மா. அவ எங்க கிட்ட சொல்லாம அவளே எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கா பாருங்க. அதுதான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மா, நாளையிலிருந்து நாங்கள் ஸ்கூல் முடிச்சதும் உங்களை பார்க்கறக்காக வர்றோம். உங்கள் கூட இருந்து கொஞ்ச நேரம் உங்களுக்கு உதவி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் 3 பேரும் சேர்ந்து படிக்கிறோம். அப்படி பண்ணுனா ரேணுவும் தனியாக கஷ்டப்பட மாட்டா. அதுவும் இல்லாமல் எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஃபெயிலும் ஆக மாட்டா. ஏம்மா நீங்கள் கஷ்டப்படுறீங்க? என்ன பார்த்துக்கிறதுக்கு ரேணு இருக்காளல்ல, அவ பார்த்துப்பா. நீங்கள் 2 பேரும் கஷ்டப்படாதீங்கம்மா. அம்மா, உங்களுக்கு ஒரு பொண்ணு இல்லாம 3 பொண்ணு இருந்து உங்களை அவங்க பார்த்துக்கிட்டா நீங்க இப்படித்தான் சொல்லுவீங்களாம்மா? நாங்க உங்களோட பொண்ணுங்க தானே. அப்போ நீங்க எங்க 2 பேர்த்தையும் பொண்ணுங்களா நினைக்கிறது இல்லையாம்மா? நீங்க நினைக்கிறீங்களான்னு தெரியலம்மா. ஆனா எங்க 2 பேருக்குமே நீங்க அம்மா தான். உங்களை பார்த்துக்கிறது எங்களுக்கு கஷ்டமாவெல்லாம் இருக்காதுமா. உங்க 2 பேரும் மாறி நல்ல ஃப்ரெண்டு என் பொண்ணுக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அதுக்கு கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ரேணு, சொந்தமா பிசினஸ் பண்றது உன்னோட ஆசைன்னு என்கிட்ட சொல்லியிருக்க. பெரிய பொண்ணாயி நல்லா படிச்சதுக்கு அப்புறம் ஒரு பிசினஸ் பண்ணீனா எங்களையும் அதுல வேலைக்கு சேர்த்திப்பியா? அப்படி ஒரு கம்பெனிக்கு நீ ஓனர் ஆனதுக்கு அப்புறம் என்னோட செயினை திருப்பி கொடு. அப்ப கொடுத்தா போதும். அது வரைக்கும் அதை பத்தி நீ திங்க் பண்ணி கவலைப்படவே வேணாம். அம்மா, அதுக்குள்ள உங்களுக்கும் சரியாயிரும். அப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ரேணுவோட ஆபீஸுக்கு போலாம். சரியாம்மா? சரிம்மா, நம்ம எல்லாரும் சேர்ந்து ரேணுவோட கம்பெனிக்கு போலாம். ஆமா மீனு, நீ ஏதோ செயின்னு சொல்லிட்டு இருந்தியே, அது என்ன செயினுமா? அம்மா, உங்களோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு காசு இல்லைன்னு மீனுவோட அம்மா கிட்ட கேட்டு மீனுவோட செயினை தான் அடமானம் வச்சு அந்த செலவெல்லாம் பார்த்தேன். மீனு, நீங்க செஞ்ச உதவியை எப்பவுமே நான் மறக்க மாட்டேன். அது மட்டும் நீங்க கொடுக்கலைன்னா
ரேணு காசுக்காக ரொம்ப அலைஞ்சிருப்பா. என்னை காப்பாத்திருக்க முடியுமான்னு கூட தெரியல. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. அம்மா, உங்க பொண்ணு தானே நானு. என்கிட்ட எதுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்ததற்காக நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க. இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.